அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், சும்மா ஒரு வீடியோ. இன்றைக்கி நம்ம சிக்கனை வச்சு பொடி மாஸ் தான் பண்ண போகிறோம். அதுக்கு போன்லெஸ் சிக்கனாக இருக்கும்ல, நம்ம கறி வாங்கினா கொஞ்சம் சக்க கறிலாம் இருக்கும்ல, அதை எடுத்துக்கிட்டேன். அதை மிக்சியில் போட்டு ஒரு ஓட்டு எடுத்துக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயம் போட்டு வதக்கிக்கலாம். கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டியும் போட்டு வதக்கிடலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க சிக்கனை கைவிடாமல் ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா நம்ம கிண்டுனா உதிரி உதிரியாக முட்டை பொடி மாஸ் மாதிரி வந்துடும். இப்போ சேர்க்க வேண்டிய மசாலாலாம் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டதுக்கப்புறமா மிளகுத்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா, தனி மிளகாத்தூள், கொஞ்சம் சிக்கன் மசாலா, இது அத்தனையும் போட்டு நல்லா ஒரு பரட்டி சிம்மில் மூடி போட்டு வேக வச்சிடலாம். தண்ணிலாம் எதையும் ஊற்றணும்னு அவசியம் இல்லை, தானாகவே தண்ணி விட்டுரும் சிக்கனில். இந்த ஸ்டேஜில் தக்காளி ஒரு 2 தக்காளி பொடிசான நறுக்கி போட்டுக்கலாம். அதையும் மூடி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துட்டதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா கொத்தமல்லி அரிஞ்சு தூவிட்டு தடா, சூப்பரான நம்மளோட சிக்கன் பொடி மாஸ் ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள் இன்ஷா அல்லாஹ். இது சாப்பாட்டு